ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் நாள் சனிக்கிழமை விடுமுறை நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை இந்த காணொளி வழியாக நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நின்று செலுத்துகிறோம். ராஜா, கடந்து போன இரவுல எங்களோடு இருந்து பணிகளையும் ஊழியங்களையும் ஆசீர்வதித்து இப்பொழுதும் உம்முடைய திரு வார்த்தையை அவளாய் கேட்க இருக்கிறோம். அடியார்களை ஆண்டவரை தயவாய் மன்னித்து ஏற்றுக்கொண்டு உடைய வார்த்தைகளை தந்து வழி நடத்தும். பாவ குற்றங்கள் பலவீனங்களை மாற்றும். இதை கேட்டு நாங்கள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட உமக்கு சாட்சியுள்ள பிள்ளையாய் ஆண்டவரை வாழ கிருபைத்தார். நாளின் இறை செய்தி பாடல் வேலை ஜப வேலையை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதி அடியே நண்பர் சாரி எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்கின்றவர்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை, சமாதானம், இறை ஆசைகள் ஆண்டவரை கிடைக்கும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில நம்முடைய தந்தை பெர்க்மன்ஸ் ஐயாருடைய பாடல் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்ற அழகான ஒரு பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். தாய் தன் பிள்ளையை மறந்த
இல்லாது. மரணத்தை வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேரத்தில் கர்த்தருடைய இறை வார்த்தையாக ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களில் இருக்கின்ற இறை வார்த்தைகளை நாம் பார்ப்போம். கர்த்தர் அருளும் விருந்து மற்றும் மரணத்தின் மேல வெற்றி. ஏசாயா தீர்க்கதரிசனி இந்த பகுதி கர்த்தர் தம்முடைய மக்களுக்காக ஆயத்தம் செய்துள்ள மாபெரும் மகிழ்ச்சி, மரணத்தின் மீதான வெற்றியை விவரிக்கிறது. இது ஒரு நம்பிக்கையின் செய்தியாக இருக்கிறது. 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் ஆயத்தம் செய்யும் விருந்து. படைகளின் ஆண்டவர் அளிக்கும் மாபெரும் விருந்து. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். அன்பான தேவ பிள்ளைகளே, விருந்து என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. யாருக்கு தான் பிடிக்காது விருந்து, இல்லையா? விருந்தை பிடிக்காதவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட எதனா ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தா, ஏன்பா எப்போ விருந்து வைக்கிறேன், குழந்தை பிறந்தா எப்போ விருந்து, வேலை கிடைச்சா எப்போ விருந்து, இல்லையா? +2 பாஸ் பண்ண, 10th பாஸ் பண்ண, எது செய்தாலும் எப்போ விருந்து வைக்கிறேன், எப்போ ட்ரீட், இல்லையா? இப்படிதான் நம்ம கேட்குறோம். இப்போ விருந்து என்பது அது ஒரு உணவு மட்டுமல்ல, அது ஒரு மகிழ்ச்சி. ஒரு விருந்தில் நம்ம நண்பர்களை பார்க்கிறோம், உறவுகளை பார்க்கிறோம், நம்முடைய மகிழ்ச்சியை, நம்ம சுக துக்கங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம். அது போலதான் இயேசு ஆண்டவர் ஏற்படுத்துகின்ற இந்த விருந்து உலகத்துல மிக சிறந்த விருந்தாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது எங்க ஏற்படுத்துறாரா? சீயோன் மலையில. எப்போ? ஆண்டவருடைய வருகையில ஏற்படுத்துகிறார். அப்பொழுது எல்லாரும் அதில் பங்கு கொள்வார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய எல்லாரும், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவராலே பெற்றவர்கள், இல்லையா, விடுதலை ஆனவர்கள் எல்லாரும் அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். அப்போ என்னென்ன பரிமாறப்படும் பாருங்க. சுவைமிக்க பண்டங்கள். பொதுவா ஒரு விருந்து அப்படின்னும் போது, சமீபத்தில் கூட பெரிய பெரிய இந்த டாடா, பிர்லா இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது கோடி கணக்கில் செலவு பண்ணி விருந்து வைப்பான். விதவிதமான உணவு, விதவிதமான ஸ்வீட்ஸ், விதவிதமான பரிசு பொருட்கள் அதில் கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் பார்க்குறோம். அதுபோல இங்கே சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும், இல்லையா? இன்னைக்கு விருந்தில் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் இல்லை, எல்லா ட்ரிங்க்ஸும் எனக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பழரசம், கொழுப்பான இறைச்சி துண்டுகள். கொழுப்பான இறைச்சி துண்டு. விருந்து என்று சொன்னால் இறைச்சி இல்லாமல் விருந்தே கிடையாது. சிலர் வெறும் உணவுகளை சாப்பிட்றாங்க, அது விருந்து என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை பழரசமும், இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அந்த முறையை இங்கே ஏசாயா சொல்ல. அப்போ என்னன்னா, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சூழல்ல ஆண்டவர் நமக்கு விருந்து கொடுக்க. அதான் சொல்ல, விருந்தின் மேன்மை. கர்த்தர் சீயோன் மலையில் சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். இது வெறும் உணவு அல்ல, ஆவிக்குரிய திருப்தியை குறிக்கிறது. தரம், கொழுப்பான பதார்த்தங்களை தெளிந்த திராட்சை ரசமும் நிறைந்த விருந்து. கடவுள் நமக்கு சிறந்தவற்றையே வழங்குகிறார். யாரெல்லாம் அதில் பங்கெடுக்கலாம் பாருங்க. அடுத்தது அதான் சொல்றார், மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடி உள்ள முக்காட்டை இந்த மலையிலே அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்ப துகிலை தூக்கி எறிவார். இன்னைக்கு மக்கள் துக்கத்தினால எப்போ முக்காடு போடுவாங்க? மனைவி இருந்துட்டா, இல்லை கணவன் இருந்துட்டா, அப்பா இறந்துட்டா முக்காடு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா கடன் வாங்குறவன் முக்காடு போடுவான். முக்காடு போட்டு மறைச்சிக்குவான் முகத்தை. ஏன்னா கடை கொடுத்தவன் கேட்பானே, திட்டுவானே, அசிங்கப்படுத்துவான். இப்போ இந்த மாதிரி அவமானங்கள் உள்ள முக்காடுகளை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க முக்காடு இட்டு கொண்டிருக்கிறாயா?
வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கிறியா? அவமானத்தில் இருக்கிறியா? தலை குனிந்து நிற்கிறியா? ஊருக்கு பயந்து கொண்டிருக்கிறியா? கவலைப்படாத, கர்த்தர் உன் அவமானங்களை, இக்கட்டை நீக்குகிற ஆண்டவரா இருக்கிறாரு இல்லையா? அதான் சொல்றார், மக்கள் இனங்களுடைய முக்காட்டை மாற்றுவார். இந்த மலையில அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்ப தூக்கில அவர் தூக்கி எறிவார். எல்லா பிற இனத்தாருடைய எல்லாருடைய துன்பங்களை கூட அவர் தூக்கி எறிகிறவராக. அதான் சொல்றார், என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகி ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். மரணத்தை வெற்றி சிறந்த ஆண்டவர், மரணத்தின் மீது ஜெயமாக இருக்கிறவர். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஏசு ஆண்டவர் உயிர் தெழுந்த செய்தியை பார்த்து கொண்டே இருக்கிற இங்க ஏசாயாவே சொல்றாரு, மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். மரணத்தை ஜெயமாய் விழுங்கும் போது மக்களுடைய கண்ணீர்களை எல்லாம் துடைத்து ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, தைரியத்தை அங்க கொடுப்பார். அதான் சொல்றாரு, அறியாமை மற்றும் வேதனையின் நீக்கம், மூடுதிரை அகற்றப்படுதல், மக்களுடைய மூடி இருக்கிற இருளையும் அறியாமை என்கின்ற மூடு திரையையும் கர்த்தர் அகற்றுவார். முக்கியமா மரணத்தின் அழிவு இல்லையா, மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் நிறைவேறிய தீர்க்க தரிசனமாய் நம்ம பார்க்கிறோம். துடைக்கப்படும் கண்ணீர், கர்த்தர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைப்பார். நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனுடைய ஜனங்களின் மகிழ்ச்சி, நிந்தையை நீக்குதல், நம்முடைய ஜனங்களின் மேல் இருந்ததை அற்று போக காத்திருந்தோம். பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கும் பலன் அவருடைய ரட்சிப்பினால் நாம் மகிழ்ந்து கவலைகளையும் கண்ணீரையும் தரலாம். நமக்கு ஆயத்தம் செய்திருக்கிறார். இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதனுடைய சில வசனங்களை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 8:11 அநேகர் கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஏற்படுத்துகிற விருந்துல எல்லாரும் பங்கெடுப்பார்கள். எப்போ எங்க இருந்து வருவாங்களா? மேற்கில் இருந்து கிழக்கில் இருந்து வருவாங்க. அப்ப அவங்க எல்லாம் யாரு? புறஜாதியார்கள். இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு எல்லாரும் ஆண்டவருடைய விருந்தில பங்கெடுப்பார்கள். அங்கே ஜாதி, மதம், இனம், மொழி பேதமே கிடையாது. லூக்கா 14:15 பார்க்கிறோம், கடவுளுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் இல்லையா? கடவுளுடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் போஜனம் பண்றானோ அவங்க எல்லாம் பாக்கியவனா இருப்பான். வெளிப்படுத்துதல் 19:9 பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அனைத்து ஏழைகளும் அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் எல்லாம் பாக்கியவான்களாம். பாருங்க, இன்னைக்கு கல்யாணத்துக்கு, பெரிய பெரிய பணக்காரன் கல்யாணத்துக்கு ஏழை உள்ள போக முடியுமா? போக முடியாது. இன்விடேஷன் இருந்தாதான், அது நல்ல அழகான துணி இருந்தாதான் உள்ள போக முடியும். ஆனால் இங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய ஆண்டவருடைய கல்யாணம் நடக்க போது, அந்த கல்யாணத்துல ஏழை எளிய மக்கள் இல்லையா, உலகத்துல சாதாரண மக்கள், ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு விளிம்பு நிலை மக்கள் எல்லாரையும் கடவுள் அழைக்கிறார். அதான் பார்க்கிறோம். அதே போல மரணத்தின் மீதான வெற்றியை பார்க்கிறோம். நித்திய ஜீவனை குறிக்கிற இந்த இது 1 கொரிந்தியர் 15:54 சாவு வெற்றியாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறி தீர்ந்தது. ஏற்கனவே ஏசாயாவில் 25ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்ற வார்த்தை அங்கே 1 கொரிந்தியர் 15:54 பவுல் அதை தெளிவா இயேசு ஆண்டவருடைய மரணத்தை வெற்றியை சொல்றார். 2 தீமோத்தேயு 1:10 பார்க்கிறோம், மரணத்தை பரிகரித்து சுவிசேஷத்தினாலே ஜீவனையும் அழியாமையையும் வெளிப்படுத்தின ஆண்டவர். மரணத்தை வெற்றி சிறந்து சுவிசேஷத்தையும் அழியாமையும் ஆண்டவர் வெற்றிப்படுத்திருக்கிறார், வெளிப்படுத்திருக்கிறார். எபிரேயர் 2:14-15 பார்க்கிறோம், மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் இன்றைக்கு துடைக்கப்படும் கண்ணீராக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். பிசாசானவனை, மரணத்தின் அதிபதி யாரு? பிசாசா இல்லையா? பிசாசையும் மரணத்தையும் ஒழித்து கட்டும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற. ஆகவே மரணத்தை குறித்தோ வியாதியை குறித்தோ பலவீனங்களை குறித்தோ நம் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம். துடைக்கப்படும் கண்ணீர். இன்றைக்கு உலகத்துல கண்ணீர் வடிக்காத மக்களே இல்லை. எல்லாத்துக்காக கண்ணீர் வடிக்கிறோம், வேதனை போடுறோம் இல்லையா? அன்றைக்கு அண்ணால் அழுதால், அவருடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஊற்றினால் ஆண்டவர் அந்த ஏழி ஆசாரின்னு சொல்லி அனுப்புற, அம்மா கவலைப்படாத, உனக்கு குழந்தை இருக்கும் என்று. சாராள் அழுகிறாள், எனக்கு குழந்தை இல்லை, அடிமை பெண் குழந்தை பெற்று விட்டாளே என்று சாராளுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைத்து அனுப்புகிறார்.
மார்த்தா மரியாள் அழுகிறார்கள். ஐயோ, என் சகோதரன் இறந்துட்டானே, எங்களுக்கு யாரு, எந்த துணையும் இல்லையே என்று இருக்கும்போது ஆண்டவர் இப்படி கண்ணீரை துடைக்கிறார். நாயினொரு விதவையினுடைய மகன் இறந்துட்டான். ஐயோ, எனக்கு ஒரே மகன் தானே, என் மகன் போயிட்டான், எனக்கு யாருமே இல்லையே, நான் அனாதை ஆயிடுவேனே என்று சொல்லி வேதனையோடு இருந்த அந்த தாயாருடைய கண்ணீரை துடைத்த தேவன் நம்முடைய கண்ணீரையும் துடைக்க வல்லவரா இருக்கிறார். நீ கஷ்டத்துல இருக்கிறியா, பிரச்சனையில் இருக்கிறியா, வேதனையில் இருக்கிறியா, துக்கத்தில் இருக்கிறியா, கைவிடப்பட்டிருக்கிறியா, கணவனால் கைவிடப்பட்டிருக்கிறியா, மனைவியால் கைவிடப்பட்டிருக்கிறியா, பிள்ளைகளால் தூஷிக்கப்படுகிறீர்களா, சபையில தூஷிக்கப்படுகிறீர்களா, சமுதாயத்தில் தூஷிக்கப்படுகிறீர்களா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக தான் அவர் இருக்கிறார். இப்படி கண்ணீரை துடைக்க வல்லவராக தான் சொல்றாரு. தேவன் தமது ஜனங்களின் துக்கத்தை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். வெளிப்படுத்துதல் 7:17 பார்க்கிறோம். கடவுள் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைக்கின்றவர் இல்லையா? வெளிப்படுத்தல் 2:14 பார்க்கிறவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை. ரட்சிப்பின் மகிழ்ச்சி வசனம் 9 பார்க்கிறோம். ஏசாயா 33:22 கர்த்தர் தம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். தீத்து 2:13 பார்க்கிறோம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா கடவுளும் நம்முடைய ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். சங்கீதம் 20:5 பார்க்கிறோம். நாங்கள் உம்முடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் கடவுளுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் இல்லையா? இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இல்லையா, இதுவரையில இல்லாத மரணத்தை ஜெயமா விழுங்க ஆண்டவர், சாவை ஒழித்து விடுகிற ஆண்டவர், எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு விசுவாசத்தோட வாழ்ந்து நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல வைத்து விட்டு மகிழ்ச்சியோடு நம் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். மரணத்தை ஜெயமாய் விழுங்கி சாவை வென்று, சாவுக்கு காரணமாயிருக்கிற பிசாசை வென்று கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த காலை வேளையில மரணத்தையும் பிசாசையும் வென்றிருக்கிற தேவன் என்பதை உறுதி செய்து கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியோட சமாதானமாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை தார், சமாதானத்தை, சந்தோஷத்தை தார். அவசர ஜபமாக இஸ்ரேல் ஈரான் போருக்கா, உக்ரைன் ரஷ்யா போருக்கா ஜபிக்கிறோம். சீக்கிரமாய் நிறுத்தி சமாதானத்தை தாரும் ஆண்டவரை, அழிவிலிருந்து எங்களை மீட்டறணும். அதே போல நேரத்தில் +2 10th எக்ஸாம் எழுதியிருக்கிற எங்கள் பிள்ளைகள், போதகத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும் வெற்றி வாய்ப்பை தார். நாளை தினத்துல கூட ஆண்டவர் பாபன் பலி போதவடத்துல மாதர்கள் ஞாயிறு ஆராதனை நடைபெற இருக்கிறது. இப்படி உஷா ராஜ்குமார் ஐரம்மா வர இருக்கிறாங்க. அதற்காக கொண்டு வந்து சேர்த்து சிறப்பாக நடைபெற கிருபை தாரும். இடையின் பணியாற்றுகிற பாவன் பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சனம் திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. இந்த நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு அன்பர் சாரியும், ஏஞ்சக்காவையும், அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளியும், ஆண்டவரை சாக்குசாரி டீச்சர் அடியணி ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதி வழிநடத்தும், தேவையில்லா சந்தி. நேரத்தில் ஆண்டவரே உடைய அன்புக்குரிய சான்றோர் குப்பம் ஆண்டவர் பள்ளி ILC பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆண்டவரே அன்புக்குரிய ஞானசேகரன் சாருடைய அன்பு தாயார் நேற்று தினத்தில் நம்முடைய பாதத்தில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர் இழந்திருக்கிற குடும்பத்தாருக்கு ஆறுதலை, சமாதானத்தை தாரும். இன்று நடைபெற இருக்கின்ற அடக்க ஆராதனையிலே நம்முடைய கிருபை தங்கிருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். அதே போல இந்த நேரத்தில் ஆண்டவர் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜெயபிரசாருடைய ஆண்டவரே அன்பு துணையார், என்னுடைய அன்புக்குரிய டீச்சர் மேர்சி ரத்னகுமாரி டீச்சர் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். மட்டுமாய் காத்து வழி நடத்தின தேவன், ஆசீர்வதித்தவர், ஒரு பெரிய குடும்பத்திலிருந்து அவர்களை தெரிந்து கொண்டு ஒரு பெரிய ஊழியக்காரராக நீர் வைத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். டீச்சரையும் சாரையும் ஆசீர்வதிங்க. சாருக்கு நல்ல சுகத்தை, பலத்தை தாரும், நீண்ட ஆயுசு நாட்கள் தாரும், பலவீனங்களை மாற்றும். ஈவாய் கொடுத்துக்கிற பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் அமெரிக்கா ஆண்டவரே, அதே போல கனடா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துகிறாங்க, தேவையெல்லாம் சந்திங்க. அதே போல இந்த நேரத்தில் ஆண்டவரே அனுஷ்கா டியூக் ஜான்சி பெங்களூர்ல அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய அன்பு தகப்பனார் சலோமி கனகராஜ் அவர்களுக்காக ஜபிக்கிறோம், தாயாரை ஆசீர்வதிங்க. அதே போல அவருடைய அன்புக்குரிய சாக்கோசாருடைய மாமா ஆண்டவர் திரு சாந்தகுமார் ஹெட்மாஸ்டர் வாணியம்படி அவர்களுக்காக ஜபிக்கும். இந்த பிறந்த நாளில் அவருக்கும் நல்ல சுகத்தை பலத்தை தாடு. என் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகிறார்கள் எல்லாருக்கும் சுகத்தை பலத்தை தார். ஆண்டவரே உலகம் முழுக்க அமைதி, சமாதானத்தை தாரும். போர்கள், பதட்டங்கள் எல்லாம் மாறட்டும். இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமருக்காக, அமைச்சரவைக்காக, தமிழ்நாட்டுக்காக, எலெக்ஷனுக்காக ஜபிக்கிற நல்ல தலைவர்களை தார். ILCக்காக ஜபிக்கிற 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்ட மெஸ்தா மருத்துவமனை திறக்கும்படி ஜபிக்கிறோம். கர்த்தர் நடைபெற போகிற இந்த மே மாதம் நடைபெற போகிற நிறைய ஊழியங்கள் விடுமுறை என்று சொல்லி மாதர்கள், ஆண்டவரே வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே சண்டே கிளாஸ் எல்லாம் நடைபெற இருக்கிற இந்த ஊழியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிற ராஜா. தேவையில்லா ஆசந்தி இந்த வெயில் முஷ்ணத்தை எங்களை காத்தரலும்.
தொடர்ந்து நம்முடைய கிருபை இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவர் பலவீனமா இருக்கிற மக்களுக்கு விசேஷமா நான் ஜெபிக்கிறோம். குறிப்பா வேல்மாங்கம்பட்டி டிஎஸ்பி சாருக்காக, நிக்சன் ஐயருக்காக, அப்படியே கனடி டாக்டர் அன்பு சகோதரர் தாமஸ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பலவீனங்களை மாற்றும், சுகத்தை தார். இன்னும் யாரெல்லாம் பலவீனமா சுகமா இருக்கிறாங்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து பலவீனங்களை மாற்றும். இந்த நாளில ஆண்டவருடைய காலம் சென்ற அன்புக்குரிய ஆண்டவரே தாயார் ஜெய் செல்வி, ஆண்டவர் குறிப்பாக ரெவரண்ட் லைனல் அவருடைய அன்பு தாயார், அவருடைய நினைவாக இன்றைக்கு காரியம் நடைபெறதுக்கு காரிய ஜபக்கூட்டத்திலும் இப்படி கிருபை தங்கிருக்கட்டும். அவரோடு கூட நாங்கள் போய் இணைந்து அந்த ஜபக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவருக்கு ஆறுதல் தர கிருபை தார். அப்படி குடும்பத்தார், தகப்பனாரை, மனைவி, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகள், பயணங்கள், ஊழியங்கள் ஆசீர்வதியும். இந்த வெயிலின் உஷ்ணத்தில் எங்கள் காத்து ஆண்டவர் நல்ல மழையத்தார், மேக ஸ்தம்பத்தினால எங்கள் காத்தோடு மரணத்தை விட்டு சிறந்து கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மரணத்தை ஜெயமாக விழுங்கிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுள் அன்பு பரிசுத்தாவின் இந்த நாளில் நம்ம நேரோடு கொண்டு இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஸ்தோத்திரம்.